கோவை சம்பவத்தின் அதிர்வலைகள் அடங்கும் முன் மீண்டும் கோவையில் காருக்குள் இருந்து கேட்ட பெண்ணின் சப்தம். ஒரு ஒயிட் கலர் கார்ல ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை அடிச்சு தூக்கி கார்ல போட்டு போனதா பாத்துதான்னு சொல்லி தகவல் சொல்றாங்க. ஒரு பொண்ணு விஷயம் அப்படிங்கிறப்போ இப்பதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்து அது முடிவாகல. அது ஒண்ணு என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்குது. அடுத்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கம்பெனில இருக்கிற கேமரால அந்த பொண்ணு கதற சத்தம், அழுகிற சவுண்டு கேக்குது. ஒயிட் கலர் கார்ல ஒரு பொண்ணு சத்தம் போட்டு போறதா ஒரு லேடி பாசர் பை லேடி பாத்திருக்காங்க. சூலூர் சைட்ல இருந்து ஏஜி புதூர் சைடுக்கு வந்திருக்காங்க. அந்த ஏஜி புதூர்ல ஒரு பேக்கரியில ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதுல வண்டியோட நம்பர்ஸ் இன்னும் தெளிவா தெரியல. காருக்கு அருகே இருந்த பெண் ஒரு நிமிடம் பதறி போன பகீர் காட்சி. திடீரென்று மின்னல் வேகத்தில் கார் புறப்பட்ட பதைக்க வைக்கும் சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கிய பகீர் சிசிடிவி. கோவை விமான நிலையம் பின்புறம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெண்ணுக்கு நேர்ந்த கோர சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இந்நிலையில் இருகூர் தீபம் நகர் பகுதியில் அங்கு ஓர் வெள்ளை காரில் இருந்து பெண் ஒருவரின் சப்தம் கேட்டதாக அப்பகுதியில் பொதுமக்கள் கூறியுள்ளனர். மேலும் ஒரு பெண்ணை காரில் ஏற்றிச் சென்றதை அங்கிருந்தவர்கள் பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிங்காநல்லூர் காவல்துறையினருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் சம்பவ இடத்தில் விரைந்து விசாரணையும் மேற்கொண்டுள்ளனர். இந்த ஒரு சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பெண் கடத்தப்பட்டதாக இதுவரை எந்த புகாரும் இல்லை என்று அவர் கூறியதாகவும் கூறப்படுகிறது.